வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளை காலி செய்ய போகும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ வந்த புதுசுல நான் பெருசாக அதை சீரியஸாக எடுத்துக்கல. அதன் பிறகு பார்த்தா இப்போ தான் தெரியுது என்னன்னா, மொத்தமாக கூகுளே அது காலி பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்தேன். ஸோ அதை குறித்து உங்களோடு கலந்து பேசலாம் அப்படின்றது தான் இந்த காணொலி. நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ உள்ள இளைய தலைமுறையை சேர்ந்த பார்வையாளர்களுக்கு கூகுள் எப்படி வந்துச்சுன்றதை பற்றி பெருசாக எந்த இதுவும் தெரிஞ்சிருக்காது. கூகுள் கல்லூரியில் படிக்கும் 2 மாணவர்கள் அவங்களோட காலேஜ் ப்ராஜெக்டாக பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி அவங்க வெப்சைட் ஆன்லைனில் ஏற்றி விட்டுட்டு அவங்க போய் வேலை தேட போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கம்பெனி எப்பா இந்த இது எங்கள்கிட்ட கொடுப்பா, இது ஒரு கம்பெனியாக மாற்றுவோம், உங்களுக்கு ஒரு 50% ஷேர் தரேன், இவ்வளோ அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த கூகுள்ன்றதை வாங்கினாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளக்ஸ் அப்படின்னு பேர். கூகுள் ப்ளக்ஸ்ன்ற நம்பர் என்னென்னா 10 பவர் 100. இப்போ 10 போட்டு மேலே 2 போட்டோன்னா 10 ஸ்கொயர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி 10 போட்டு மேலே 100ன்னு போட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு பேர், அதாவது இப்போ 1க்கு பிறகு 100 சைபர் போட்டால் என்ன வருமோ அது பேர் கூகுள் ப்ளக்ஸ்ன்னு பேர். அவங்க கூகுள்னு பேரை ரிஜிஸ்டர் பண்ண போனவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் கூகுள்னு அடிச்சிட்டாங்க. அப்படி தான் இந்த கூகுள்ன்ற பேர் வந்தது. 2004 நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும்போது அந்த அப்போல்லாம் இன்டர்நெட்லாம் இவ்வளோ ஸ்பீடாலாம் இருக்காது. 2004 தான் ரவுட்டர்னே ஒன்று வருது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டயலப் கனெக்ஷன் தான். என்னென்னா ஃபோனோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அது கிருன்னு ஃபோன் சுற்றுற மாதிரியே போய் அதுக்கப்புறம் தான் கனெக்ட் ஆகும். அப்போனா ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க, கன்றாவியாக இருக்கும். அந்த டைமில் தான் இங்கேருந்து கம்ப்யூட்டரை பார்த்துக்கிற ஒரு நபர் சொன்னார், சார் என்ன இமெயில் யூஸ் பண்ணுறீங்க? நான் ரொம்ப நாளாக யாஹூ தான்ப்பா அப்படின்னு. சார் கூகுள் யூஸ் பண்ணி பாருங்க சார், நல்லா இருக்குது சார் அப்படின்னு. நான் எப்போதுமே மாற்றத்துக்கு மாறுறது டக்குன்னு மாற மாட்டோம், நமக்கு எரிச்சலாக இருக்கும். அது கூகுள் யாகவே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் கூகுள் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கூகுள் இமெயிலை விட தேடக்கூடிய செய்திகளை அவ்வளோ அருமையாக ஃபில்டர் பண்ணி கொடுக்குதுன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் கூகுளை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. கூகுள் பிறகு யாஹூ, எம்எஸ்என் எல்லாமே மொத்தமாக காலியாகி காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்த எம்எஸ்என்னா வேற ஒன்றும் இல்லை, விண்டோஸோட சர்ச் இன்ஜின். அந்த யாஹூன்ற சர்ச் இன்ஜின் இப்போல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை முதல்ல அது உயிரோடு இருக்கான்னு கூட தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சுக்கு அது கூகுள் காலி பண்ணிச்சு. இப்போது பல அசுரர்களை வீழ்த்திய கூகுளை வீழ்த்துவதற்கு ஏஐ வந்திருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆரம்பத்தில் சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்தது, முதல்ல அதான் வந்தது. அது அப்போ நானும் அதை பயன்படுத்தி பார்த்தேன். ஆனால் அதோட தமிழ் எழுத்து வடிவம் ரொம்ப கன்றாவியாக இருந்தது. அது தமிழ் மாதிரியே இல்லை, அது இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ இருந்தது. கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு, அதுவே கன்றாவியாக இருக்கும். இந்த சாட் ஜிபிடியில் இருக்கக்கூடிய தமிழ் ரொம்ப மோசமாக இருந்தது. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த டீப் சீக்னு உடனே டீப் சீக்கில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அது எடுத்த உடனே பெய்டு வெர்ஷன் மட்டும்தான் இருந்தது, ஃப்ரீ வெர்ஷன் இல்லை. சரிண்ணா அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிராக்குன்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிராக்குன்றது வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ், நம்ம ட்விட்டரோட பழைய பேர், எக்ஸோட பழைய பேர் இருக்குல்ல ட்விட்டர், அவங்க அதாவது நம்ம ஈலான் மஸ்கோட கம்பெனி, அவங்க தான் அதை தயாரிச்சிருக்கிறாங்க. சரி பயன்படுத்தி பாருங்கள் நல்லா இருக்குன்னாங்க. சரின்னு லேசாக டச் பண்ணி பார்த்தேன். 1-2 சின்ன விஷயங்கள் கேட்கும்போதெல்லாம் அதோட தமிழ் நல்லா இருந்தது. 2வது விஷயம் அதோட அப்ரோச் நல்லா இருந்தது. என்னன்னா நீங்கள் கேட்கும்போதே நண்பா எனக்கு இதை பற்றி சொல்ல அப்படின்னா, நண்பா இதுதான் அதோட மேட்ரு அப்படின்னு சொல்லுவோம். மச்சி இதை பற்றி ஏதாவது சொல்ல அப்படின்னா,
இதோ சொல்கிறேன் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லு. நீங்கள் என்ன மாதிரி அட்ரஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. தமிழ் வந்து வடிவம் ரொம்ப சிறப்பாக நாம் எழுதக்கூடிய தமிழில் இருக்குது. இது வந்து டீப் சீக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்தே கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிராக்லேயும் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, படம் வந்து சரியாக வர்றதில்ல. ஒரு படத்தை சொல்லி இந்த மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி காட்டு அப்படின்னு சொன்னால் அது சரியாக வரமாட்டேங்குது. அதில் ChatGPT வந்து பெஸ்ட்டாக இருக்குது. சரி, இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? கூகுள் வர்றதுக்கு முன்னாடி தாஜ்மஹால் ஃபோட்டோ வேணும்னா நான் இன்டர்நெட்டில் தேடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் தாஜ்மஹால் ஃபோட்டோ பிக்சர் அப்படின்லாம் கொடுத்தாலும் அது எங்கெல்லாமோ என்னெல்லாமோ கொண்டாந்து ரிசல்ட் கொடுக்கும். கூகுள் வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது ஒன்று கேட்டோம்னா கரெக்டாக அது சம்மந்தமான ரிசல்ட்டை கொடுக்குது. சரி, கூகுளை எப்படி ஏஐ காலி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை, கூகுள்கிட்ட போய் நான் இப்போ கேட்குறேன்னு வச்சிங்களேன், அன்புமணி ராமதாஸ் அண்ட் ராமதாஸ் வாட் இஸ் த இஷ்யூ அப்படின்னு போட்டேன்னு வைங்க, வரிசையாக அந்த இஷ்யூவை பற்றி வந்திருக்கிற செய்திகளை பூரா எனக்கு வரிசையாக லிங்க்ல காட்டும். இந்தியா டுடேல என்ன வந்திருக்கு, NDTVயில் என்ன வந்திருக்கு, தினமலரில் என்ன வந்திருக்கு, தினத்தந்தியில் என்ன வந்திருக்கு அப்படின்னு எங்கெல்லாம் இந்த குறித்த செய்தி வந்திருக்கு, யாரெல்லாம் யூடியூப்ல இதை பற்றின வீடியோஸ் பேசியிருக்காங்க இப்படின்னு லிஸ்ட் மட்டும் தான் எனக்கு கொடுக்கும். ஆனால் இந்த கிராக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் கேட்டா அது எப்படி தெரியுமா ரிசல்ட் கொடுத்துருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. நான் மிரண்டுட்டேன். நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா கேட்டேன், வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் அன்புமணி ஆன் தி அபவ் இஷ்யூ. சாரி, அதுக்கு முன்னாடி வேற ஒன்று கேட்டிருந்தேன். இதான் கேட்டிருந்தேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் முகுந்தன் ரிசைன்ட் அண்ட் வாட் ஷாக் டிட் ராமதாஸ் கேவ் டு அன்புமணி, கிவ் அ சம்மரி இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். முகுந்தன் ஏன் ராஜினாமா செய்தார் மற்றும் ராமதாஸ் அன்புமணிக்கு என்ன அதிர்ச்சியை கொடுத்தார் சுருக்கம் அப்படின்னு போட்டு முதல் தலைப்பு முகுந்தனின் ராஜினாமா. அவர் ஏன் ராஜினாமா பண்ணாருன்னு அதுக்கு ஒரு விளக்கமாக 2 பேராகிராஃபு. ராமதாஸ் அன்புமணிக்கு கொடுத்த அதிர்ச்சி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதில் ஒரு சமரியாக ஒரு 2 பேராகிராஃபு. சுருக்கமான முடிவு, முகுந்தனின் ராஜினாமா, அன்புமணி ராமதாஸ் மோதல் காரணமாக இளைஞர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா பண்ணார். ராமதாஸின் அதிர்ச்சி, அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அவரை கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியவர் என்று குற்றச்சாட்டுன்னு அதை சொல்லி இதை பற்றி விமர்சகர்கள் இப்படிலாம் கருதுறாங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அடுத்தால அன்புமணியின் எதிர்வினை என்ன அப்படின்னு கேட்டால், அன்புமணி எதிர்வினை சுருக்கம் ராஜினாமா குறித்து அவர் சொன்னது என்ன அப்படின்னு வரிசையாக ஒரு கிட்டத்தட்ட A4 ஷீட்டில் ஒரு 3 பக்கத்துக்கு சமரைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை, அதாவது நான் வந்து போய் ஒரு 10 வெப்சைட்டில் படித்து நான் என் மைண்டுக்குள்ளே சமரைஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த வேலையை அது பண்ணிடுது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா, ஏஐ வந்தால் எல்லாம் போச்சு அவ்வளோதான். அப்படி கிடையாது. எப்போதுமே ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறது யார் முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்றது தான் விஷயமே. வேடிக்கைக்காக உட்காந்து நானும் என் மனைவியும் உட்காந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தோம். அது உட்காந்து விரிவாக வழக்க சொல்லுது. இந்த கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு செய்யணும்னா தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்கள் அதை வந்து வஞ்சர மீனில் செய்யலாம், பாறை மீனில் செய்யலாம், சங்கரா மீனில் செய்யலாம். அந்த 3 மீனில் எதை வேணாலும் பயன்படுத்தி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம், அதில் மசாலாவை எப்படி தனியாக தயார் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் இப்போ என்னென்ன ஸ்டெப்பாக பண்ணி அந்த மீன் குழம்பு செஞ்சு முடிக்கலாம், அதெல்லாம் போட்டு கடைசியாக பின் குறிப்பு அப்படின்னு போட்டு மீனை அதிக நேரம் வேக விட வேண்டாம், விட்டால் துண்டு துண்டாக உடைந்து கரைந்து விடும் அப்படின்ற வர முடிச்சிச்சு. சரின்னு சொல்லி சும்மா இல்லாமல் என் பையன் உடனே ஃபோனை வாங்கி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஒரு 5 புள்ளி கோலம் சொல்லு, எப்படி வரைகிறதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டால், இதோ சொல்கிறேன் தம்பி, 5 புள்ளி கோலம் எப்படி வரையணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உட்காந்து விளக்கம் சொல்லி எந்த இடத்துலேருந்து எதை போய் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி வரையணும்னு படமே போட்டு காமிச்சு அப்படின்னு வந்து வரைஞ்சி காட்டுது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஏஐயில் வீடியோவே அதுவே தயார் பண்ணுற ஒரு சூழல் வந்ததுன்னா யூடியூபே காலியானாலும் சொல்ல முடியாது. அதாவது கூகுளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு போன வருஷம் வரை நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதை பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுது, கூகுளோட ஆயுசு முடிஞ்சிருச்சு. கூகுள்லேயும் ஏதோ ஜெமினின்னு ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கொண்டு வராமல் இருக்க மாட்டாங்க. அப்போ கூகுளை தாண்டி ஜெமினியை தான் பயன்படுத்துவாங்கன்ற இடத்துக்கு மக்கள் நகர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும். எப்போதுமே ஒரு புது தொழில்நுட்பம் வரும்போது அதை கண்டு அஞ்சி ஓடுவதை விட
அந்த ஆயுதத்தை எப்படி நாம பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி. புரியுதுங்களா? இதை வந்து வேடிக்கையா ஒரு கதையில சொல்லுவாங்க. என்னன்னா, பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை நோக்கி படையெடுத்து போறதுக்கு ரொம்ப தீவிரமா உட்கார்ந்து ஆலோசனைகள் நடத்திட்டு இருந்தாராம். ஒரு வாரமா டெய்லி ஒருத்தன் வந்து பாபரை பார்க்கணும்னு இருக்கான். இவர் வந்து கடைசியா 5வது நாள் 6வது நாள் கடுப்பாகி, நான் எவ்வளோ சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், யார் அவன் டெய்லி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான், கூப்பிட அவனை உள்ள அப்படின்னு. வந்தவொடனே என்னங்க யாருன்னு, என்னையா வேணும், இல்லைங்கய்யா நான் ஒரு ஆயுதம் செஞ்சுருக்கேன், அதை உங்கள்கிட்ட காட்டலான்னு. அது தாமதியில் காட்ட வேண்டியதுனே, இல்லைங்க உங்கள்கிட்ட தான் காட்டணும். சரி கொண்டா அப்படின்ட்டு. இல்லை கொண்டு வர முடியாது, நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டு இருக்கலாம். என்னையா சொல்கிறாரு, சொல்லிட்டு வா அப்படின்னு. போனால் ஒரு இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய இரும்பு குழாய் இருந்திருக்கு. இதை வச்சுட்டு என்னையா பண்ணுறது அப்படின்னு. எங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மருந்து இருந்தெல்லாம் நிரப்பி உள்ள ஒரு இரும்பு குண்டெல்லாம் போட்டு பற்ற வச்சுக்காங்க. இங்கே வந்து அடிச்சு அடியில் அந்த இரும்பு குண்டு போய் நேராக பக்கத்தில் இருந்த மலையில் அடித்து அந்த மலை பாறையை உடைச்சிருச்சு. இப்போ பாபர் வந்து இந்த புது டெக்னாலஜி வரும்போது, நான் ஏற்கனவே வேலையில் பிஸியாக இருக்கிறேன், என்னடா புது டெக்னாலஜி அது இதுன்ட்டு வந்துட்டு இருக்கிற போடான்னு துரத்தி விட்டுருந்தாருன்னா இப்ராஹிம் லோடிகிட்ட தோத்துருப்பாரு. இப்ராஹிம் லோடியோட படம் 1,00,000 பேர், பாபரோட படம் வெறும் 10,000 பேர். 10,000 ஆட்களை வச்சுட்டு 1,00,000 பேர் கொண்ட படையை அரை நாளில் வெறும் 6 மணி நேரம் சண்டையில் இவர் ஜெயிச்சிட்டாரு. இந்தியாவுக்குள்ள வட இந்தியாவில் முதல்ல பீரங்கியை கொண்டு வந்தது பாபர் 1526. தென்னிந்தியாவுக்குள்ள பீரங்கியை முதல்ல கொண்டு வந்தவர் வாஸ்கோ ட காமா 1498. ஸோ என்றைக்குமே புது டெக்னாலஜி வருதுன்னா நாம் முதல்ல உஷாராகி அது என்னன்னு போய் பார்த்துடணும். அதை விட்டுட்டு ஆமாம் இதெல்லாம் பெரிய, எனக்கு 1000 வேலை இருக்குது, இந்த 1000 வேலைக்கு நடுவில் இந்த டெக்னாலஜிலாம் வேறு என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், வேறு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம தான் அவுடேட் ஆகிடுவோம். இப்போ கூகுளே காலியாக போகுதுன்ற ஒரு இடத்துக்கு ஏஐ வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஒரு அரசியல் செய்தியை பற்றி கேட்டால் விலாவாரியாக சம்மரியாக எடுத்து கொடுக்குது. மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு கேட்டால் சொல்லுது. 5 புள்ளி கோலம் சொல்லுது. லவ்வருக்கு லவ் லெட்டர் எதுவும் எழுதி கொடுன்னு கேட்டால் கூட எழுதி கொடுக்கும் போல இருக்குது. நான் இன்னும் எழுதி பார்க்கல. அப்போது ஒரு புது தொழில்நுட்பம் வரும்போது யாரை காலி பண்ணோம்னா மனுஷனை காலி பண்ணாது, ஏற்கனவே இருக்கிற இன்னொரு தொழில்நுட்பத்தை காலி பண்ணும். புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு காரும் ஆட்டோவும் வரும்போது யாரை காலி பண்ணுச்சு? ஜட்கா வண்டியை காலி பண்ணுச்சு. இப்போ அடுத்தால ஆள் இல்லாத கார் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், டிரைவர்லெஸ் கார், அது வந்துச்சுன்னா யாரை காலி பண்ணும்? டிரைவரோட வேலையை காலி பண்ணும். இப்படி ஒரு தொழில்நுட்பம் இன்னொரு தொழில்நுட்பத்தை காலி பண்ணும், மனிதர்கள் எல்லாம் காலி பண்ண முடியாது. ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜி என்னன்றத கொஞ்சம் 70s கிட்ட இருந்தால் கூட நானே வந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் விரைவாக அந்த புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சார்ஜ் பண்ணுறாங்க. 1500 ரூபாயிலேருந்து 700 800 ரூபாய் வரை மந்த்லி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அது உங்களுக்கு ஏதாவது பயன்படுமா அப்படின்றத பாருங்கள். பயன்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.